கிணற்றுக்குள் இருக்கும் தவளை உலகம் இவ்வளவுதான் என்று கருதி கொள்ளுமாம் என சீமானை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். சீமான் தன்னை தவிர தமிழ்நாட்டில் யாருமே போராடுவதில்லை என கூறி வருகிறார். ரிதன்யாவுக்காக மாதர் சங்கம் எழுப்பிய குரல் சீமானுக்கு கேட்காமல் போயிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திய ஆசிரியர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் தமிழக அரசு சார்பில் உரிய தீர்வு காணப்படவில்லை. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு படு மோசமான நிலையில் உள்ளது. இந்த சட்டம் ஒழுங்கை காக்கவும் நிலைநிறுத்தவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. அரசு பள்ளிகள் அனைத்தும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளன. அங்கு பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தல், திருவாரூரில் அரசு பள்ளியில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலப்பது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. இதனால் தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் அனைத்திலும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளன. தமிழகத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படும் நபர்கள் காவல் நிலையத்திலேயே கொலை செய்யப்படுகின்றனர். அமைச்சராக இருந்து கொண்டு ஊழல் செய்கின்றனர். இதனால் இப்படி தமிழகத்தில் பல்வேறு சங்கடங்கள் உள்ளன. இதனால் சங்கடங்களுடன் ஸ்டாலின் என்பதை மறைக்கவே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இப்படி ஒரு சூழல் இருக்கும் நிலையில் வீடு தேடி அரசு வருகிறது என வீண் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம், IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுகின்றனர். இதுதான் இன்றைய திமுக ஆட்சியின் நிலை. 2026 ஆட்சி மாற்றம், இதுவே இன்றைய தமிழக மக்களின் மனநிலை என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. சென்னையில் இன்று காலை 10 மணிக்கு காணொலி மூலம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் திமுக உறுப்பினர் சேர்க்கை குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. திருச்சியில் நிருபர்கள் சந்திப்பில் பேசிய சீமான், திமுகவின் ஓரணியில் தமிழகம் என்பது எதற்காக? ஹிந்தி திணிப்பிற்கு எதிர்த்தா என்று ஒன்றும் கிடையாது. திராவிட கட்சிகள் செய்தி அரசியல் தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலோ செய்யாது. அவர்களுக்கு தெரியாது. வீடு தேடி அரசு வருகிறது. ரோட்டில் இறங்கி மக்கள் போராடி வருகின்றனர். வீடு வீடாக ஸ்டிக்கர் ஒட்டி 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்ததாக திமுக கூறுகிறது. ஏற்கனவே 1.5 கோடி உறுப்பினர்கள் வைத்திருக்கிறீர்கள். ஓட்டுக்கு காசு கொடுப்பீர்களா இல்லையா? அந்த 1 கோடி பேர் வாக்கு செலுத்தினாலே திமுக வென்று விடுமே. பிறகு ஏன் காசு கொடுக்கிறார்கள்? உங்ககிட்ட இருந்துதான் இந்த மண்ணையும் மானத்தையும் முதலில் காப்பாற்ற வேண்டும் என்று பேசினார். திமுக கூட்டணியில் 25 தொகுதிகள் பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் சிதம்பரத்தில் நடந்த விழாவில் முதலமைச்சர் முன்னிலையில் பேசிய திருமாவளவன், திமுக வாங்குகிற 4 ஓட்டுகளில் 1 விசிக ஓட்டாக இருக்கும் என தன் இலக்கை இலைமறைக்காயாக சுட்டிக்காட்டினார். 100 ஓட்டுகளில் 25 ஓட்டுகள் சிறுத்தைகள் ஓட்டாக இருக்கும். 1 ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழும் அளவில் பணியாற்றுவோம். திமுக ஆட்சி மீண்டும் மலருவதற்கு பாடுபடுவோம் என்றார். தமிழகம் முழுவதும் கணிசமான ஓட்டுகளை வைத்திருக்கிற பெரிய கட்சியாக விசிக உள்ளதால் சட்டசபை தேர்தலில் அதிக சீட்டுகளை எதிர்பார்க்கிறோம் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் என்று சிறுத்தை நிர்வாகிகள் கூறியுள்ளனர். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கடந்த 5 ஆண்டாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் முழு மாநில அந்தஸ்தை மீட்டெடுக்க தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். கடந்த காலங்களில் யூனியன் பிரதேசங்களுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன. ஆனால் ஜம்மு காஷ்மீருக்கு அது பொருந்தாமல் உள்ளது. ஒரு முழுமையான மாநிலம் அதன் பிரிவினைக்கு பிறகு யூனியன் பிரதேசமாக தரம் இறக்கப்படுவது இதுவே முதல் முறையாக அமைந்துள்ளது. இதனால் ஜம்மு காஷ்மீரை மீண்டும் மாநிலமாக்க வேண்டும். இதற்கான மசோதாவை வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கை நியாயமானது. இது அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக உரிமைகளில் ஒன்றாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். நாமக்கல் அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் தங்கமணியை பாஜக சேலம் மண்டல பெருங்கோட்ட பொறுப்பாளரும் மாநில துணைத் தலைவருமான KP ராமலிங்கம் சந்தித்து பேசினார். அலுவலகத்திற்கு வந்த ராமலிங்கத்தை முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா வரவேற்று பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்தினார்கள். இதையடுத்து பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளர் தங்கமணி கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது KP ராமலிங்கம் பேசும்போது, 2026 தேர்தலில் 234 தொகுதியிலும் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். திமுக எந்த சந்திப்பு நடத்தினாலும் மக்களிடம் ஈடுபடாது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்னும் 10-15 நாட்களில் திருமாவளவனை சந்திக்க இருக்கிறேன். தலித் வாக்கு தொடர்பாக நண்பர் என்ற முறையில் சந்திக்க உள்ளேன். அவரை திருத்த உள்ளேன். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சந்தித்து நல்ல பலனை தர உள்ளேன். திமுக கூட்டணியில் திரும்ப இருந்தால் தலித் மக்கள் பாதிக்கப்படுவர். திமுகவுடன் சேர்ந்து தலித் மக்களுக்கும் துரோகம் செய்கிறார். அந்த அணியில் இருந்து எங்கள் அணியில் இழுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று பகிரங்கமாக அறிவித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.